பாரதி தனது பழைய வாழ்க்கையின் துயரத்தை சொல்லும் போதே அழத் தொடங்கினாள். அப்போதுதான் சர்வா அவளை கட்டிப்பிடித்து அம்மா என்று அழைத்தான். சர்வாவின் வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்ட பாரதி திகைத்துப் போனாள். என்னோட அப்பா அம்மா இப்ப உயிரோட இல்ல, உங்களோட பையனும் இப்ப உயிரோட இல்ல. அதனால நீங்க எனக்கு அம்மாவாவும் நான் உங்க பையனாவும் இருந்துக்கலாம் என்றான் சர்வா. பாரதி சிரிக்க முயன்றாள். ஆனால் அதற்கு பதிலாக அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீங்க என்ன அம்மான்னு சொல்றதா என்று ஆச்சரியமாக கேட்டாள். சர்வா பாரதியின் கண்ணீரை துடைத்துவிட்டு, ஆமா, நான் இனிமே உங்களை அம்மானு தான் கூப்பிட போறேன். அதுவும் இல்லாம நீங்க என்னை இனிமே நீங்க வாங்க போங்கன்னு சொல்லக்கூடாது. உங்க பையன் வீராவை எப்படி கூப்பிடுவீங்களோ அப்படிதான் கூப்பிடணும். ஒரு உண்மைய சொன்னா, என்னோட அம்மா எனக்கு கொடுத்த அதே அளவு அன்பையும் பாசத்தையும் நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க. எங்க அம்மா சொன்னதுக்காக இத்தனை வருஷம் எனக்காக இங்க வெயிட் பண்ணிருக்கீங்க. அதனால நான் உங்களை அம்மான்னு சொன்னா என்னோட அம்மா என் மேல கோபப்பட மாட்டாங்க என்றான். அதை கேட்டவுடன் பாரதி சத்தமாக அழுது சர்வாவை அணைத்துக் கொண்டாள். டைகர், இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னு தெரியுமா? இப்ப உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னோட பையனே திரும்ப வந்துட்ட மாதிரி இருக்குது என்றாள். சர்வா அவளை ஆறுதல் படுத்தி, அதேதான் நானும் சொல்றேன். உங்க பையன் வீரா இப்ப இருந்திருந்தா உங்களை எப்படி பார்த்திருப்பானோ அதே மாதிரி நானும் உங்களை பார்த்துக்கிறேன் என்றான். சர்வாவின் வார்த்தைகளை கேட்டு பாரதி ஆச்சரியப்பட்டு திடீரென்று பின்வாங்கி, அப்படின்னா உங்க அப்பாவோட பதவியெல்லாம் உனக்கு கிடைச்சிருக்கா என்று கேட்டாள். அதற்கு சர்வா ஆமாம் என்று தலையசைத்து, ஆமா, ஆனா நான் இன்னும் டைகரா இந்த உலகத்துக்கு முன்னாடி வரல. சரி, அத பத்தியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க என் அம்மாவோட கிரீம் ஃபார்முலாவை சேஃபா வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது இப்போ உங்ககிட்ட இருக்கா என்று கேட்டான். ஆமா, நான் அதை இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் என்றாள். நாம ஏன் என்னோட அம்மா விட்டுட்டு போன அந்த பிசினஸ உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? என்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குது, அதுக்கு நான் உங்களை மேனேஜர் ஆக்குறேன். அங்க என்னோட அம்மா ஃபார்முலாவை வச்சு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்மூத் தெரப்பி கம்பெனிய உங்க பையனுக்காகவும் என்னோட அம்மாவுக்காகவும் பழி வாங்குவோம். நாம அதுல கொஞ்சம் தெளிவா இருந்தா அந்த தெரப்பிய மொத்தமா முடிச்சிட்டு என்னோட அம்மா வித்யா பேர்ல ஒரு புது பிராண்டையே உருவாக்குவோம். நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டான். சர்வாவின் வார்த்தைகளை கேட்டு பாரதி அதிர்ச்சி அடைந்தாள். அவளால் சிறிது நேரம் பேசவோ அல்லது நகரவோ முடியவில்லை. தன்னை போன்ற ஒரு வேலைக்காரி ஒரு பெரிய கம்பெனியின் மேனேஜராக முடியும் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை. அவள் உடனே, நான் ஒரு கம்பெனியோட மேனேஜராக போறேன்னு சொல்றியா? நீ ஜோக் பண்ற குட்டி என்றாள். சர்வா மீண்டும் சிரித்துக்கொண்டே, நீங்க இப்போ என்னோட அம்மா, அதனால நீங்க மேனேஜரா மட்டும் இருக்க போறது இல்ல, என்கிட்ட என்ன இருக்குதோ அது எல்லாமே உங்களோடதுதான் என்றான். அதை கேட்டு பாரதியின் முகத்திலிருந்த ஆச்சரியம் உடனடியாக புன்னகையாக மாறியது. அவள் உடனே, நான் ரெடி, இந்த கம்பெனிக்காக என்ன தேவைப்பட்டாலும் நான் பண்றேன். இந்த கம்பெனி பெர்ஃப்யூம்டு கிரீம் பண்றதுல நம்பர் 1 பிளேஸ்க்கு வரும்போது என்னோட வித்யா மேடம் என்னை பத்தி ரொம்ப பெருமைப்படுவாங்க என்றாள். பாரதியின் ஆர்வத்தை பார்த்த சர்வாவும் மிகவும் மகிழ்ச்சியுடன், தட்ஸ் த ஸ்பிரிட் என்றான். அதை கேட்டு பாரதி சிரித்துக்கொண்டே, நான் அந்த பாக்ஸ பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கோவில்ல தான் வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் என்றாள். ஓகே, அப்போ நான் இங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க போய் எடுத்துட்டு வாங்க என்றான் சர்வா. பாரதி கார் கதவை திறந்து அருகில் உள்ள ஒரு சிறிய கோவிலை நோக்கி நடந்தாள். அவள் பார்வையிலிருந்து மறையும் வரை சர்வா அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அதன் பிறகு அவன் தன் போனை எடுத்து விக்ரமனுக்கு அழைத்தான். போனை எடுத்ததும் விக்ரமன், என்னாச்சு டைகர், ஆர் யூ ஓகே என்று கேட்டார். நான் இன்னைக்கு ஒருத்தங்களை மீட் பண்ணேன், என் அம்மாவோட மெய்ட் பாரதியை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். பாரதி பேரை கேட்டதும் விக்ரமன், என்ன பாரதியா, அவ இன்னும் உயிரோடவா இருக்கா என்று கேட்டார். அதை கேட்கும் போது விக்ரமனின் வார்த்தைகளில் ஒருவித ஆச்சரியமும் கோபமும் இருந்தது. ஆமா, அவங்களேதான், ஆனா நாம நினைச்ச மாதிரி இல்ல, அவங்க வேற ஒரு கதை சொல்றாங்க. நான் இப்போ அவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அங்க நீங்க அவங்க கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேட்டுக்கோங்க. என்னோட அம்மா அவங்க கிட்ட ஏதோ ஒரு கிரீமோட ஃபார்முலாவை கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஃபார்முலாவை வச்சு நான் ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். அத பாரதி தான் பாத்துக்க போறாங்க என்றான். சர்வாவின் வார்த்தைகளை கேட்டதும் விக்ரமனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர் உடனே, டைகர், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒன்னும் புரியல என்றார். சர்வா கொஞ்சம் பொறுமையாக, இங்க பாருங்க,
என்ன நடந்திருக்குதுன்னா, என்னோட அம்மா ஒரு ஸ்பெஷல் கிரீமோட ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொலை பண்ணிருக்காங்க. மோனிகான்னு ஒரு லேடி தான் அதை பண்ணியிருக்காங்க. பாரதிக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றான். சர்வா மேற்கொண்டு நடந்த முழுவதையும் விளக்கினான். ஆனால் விக்ரமன் மனசில் இன்னும் சந்தேகம் இருந்தது. இதுதான் உண்மைன்னு உனக்கு ஷுவரா தெரியுமா டைகர் என்று கேட்டார். அதை கேட்ட சர்வா முழு நம்பிக்கையுடன் 101% நம்புறேன். அதோட என்னோட கெஸ் எப்பவுமே சரியா இருக்கும் அங்கிள். நான் இப்போ அவங்கள உங்ககிட்டயே கூட்டிட்டு வரேன். நீங்களே விசாரிச்சுக்கோங்க. அப்புறம் எனக்கு சீக்கிரமே ஒரு வீடு தேவைப்படும் என்றான். அதையெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். உனக்கு ஆபீஸ் போகணும்னு ஏதாவது ஐடியா இருக்குதா என்று விக்ரமன் கேலி செய்ய, சர்வா சிரித்துக் கொண்டே ஆமா அத மறந்துட்டேன், பாய் என்று சொல்லிவிட்டு சர்வா போனை வைத்தான். அடுத்த சில நிமிடங்களில் பாரதி ஒரு பாக்ஸுடன் திரும்பினாள். அந்த பாக்ஸை சுற்றி இருந்த துணிகளை பார்க்கும்போது அது எவ்வளவு கவனமாக வைக்கப்பட்டுள்ளது என்பதை சர்வா புரிந்து கொண்டான். சர்வா உடனே பாரதியை விக்ரமனின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அங்கு சென்றவுடன் விக்ரமன் பாரதியை விசாரணை செய்ய அழைத்துச் சென்றார். சர்வா வீட்டின் பின்னால் உள்ள தோட்டத்தில் நடக்க ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் அவனது மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அவன் உடனே அவன் போனை எடுத்து விக்டரை அழைத்தான். விக்டர் போனை எடுத்ததும் சொல்லுங்க பாஸ் என்றான். லட்சுமணனும் ஹரிதாவும் எப்படி இருக்காங்க என்று கேட்டான். 2 பேருமே நல்லா இருக்காங்க பாஸ். ஆனா அவங்க இன்னும் சுய நினைவுக்கு வரலன்னு டாக்டர் சொன்னார் பாஸ் என்றான். சரி, அப்போ லட்சுமணன் சுய நினைவுக்கு வந்தவுடனே எனக்கு சொல்லு. எப்பவும் அவன் கூடயே இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட அவன் ரூமை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது என்று சர்வா கட்டளையிட்டான். சரி பாஸ், அத பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பாஸ், இன்னொரு விஷயம், உங்களை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க என்றான். அதை கேட்ட சர்வா புருவத்தை உயர்த்தி யாரு என்று கேட்டான். விக்டர் ஒரு கணம் அமைதியாக இருந்துவிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க பாஸ், நீங்க நேர்ல வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்றான். சர்வா சில நொடிகள் யோசித்துவிட்டு சரி, நான் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன் என்றான். அதை சொல்லிவிட்டு சர்வா போனை வைத்தான். அவன் வீட்டுக்கு உள்ளே வரும்போது விக்ரமன் பாரதியுடன் வெளியே வந்து இப்ப எங்க போற டைகர் என்று கேட்டார். சர்வா அவன் வாட்சை பார்த்துவிட்டு ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போகணும் என்றான். ஆனால் அவனுக்கு திடீரென்று ஏதோ நினைவுக்கு வந்தது. ஆமா, என்னோட சூட் எங்க? நீங்க அதை தூக்கி போடல இல்ல என்று கேட்டான். அதை கேட்ட விக்ரமன் உடனடியாக தலையை ஆட்டி ஆக்சுவலி நான் அதை தூக்கி போட சொல்லிட்டேன் டைகர். ஆனா கவலைப்படாத, நான் உனக்கு அதை விட பெஸ்ட் சூட் ஆர்டர் பண்றேன் என்றார். அதை கேட்டவுடன் சர்வா கொஞ்சம் எரிச்சலாக ஏன் இப்படி பண்ணீங்க அங்கிள்? அது எனக்கு கிஃப்டா வந்த சூட். அதை போய் ஏன் தூக்கி போட்டீங்க? எனக்கு தெரியாது. நீங்க அதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு ட்ரை கிளீன் பண்ணி வைங்க. நான் ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது வாங்கிட்டு போய்க்கிறேன் என்றான். அதற்கு விக்ரமன் சரி என்று தலையசைத்தார். சர்வா ஒரு கணம் பாரதியை பார்த்துவிட்டு பின்னர் விக்ரமனிடம் நம்ம ஆளுங்க யார்கிட்டயாச்சும் சொல்லி பாரதிக்கு அவங்க புது வீட்டை காட்ட முடியுமா? நான் இப்ப கொஞ்சம் பிஸியா போயிட்டு இருக்கேன் என்றான். அதை நான் பாத்துக்கிறேன் என்றார். பிறகு சர்வா பாரதியை பார்த்து நான் திரும்பி வந்ததும் நாம ஷாப்பிங் போலாம், ரெடியா இருங்கம்மா என்றான். அதை கேட்ட பாரதி சந்தோஷமாக தலையசைத்தாள். சர்வாவும் திரும்பி அவன் காரை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவன் நடக்கும்போது அவனுக்கு மயக்கம் வர ஆரம்பித்தது. இன்று அவனுக்கு வேலைகள் வந்து கொண்டே இருந்தது. இருப்பினும் தூங்குவதற்கு முன் முடிக்க வேண்டிய பல பணிகள் அவனுக்கு இருந்தன. அவற்றில் ஒன்று அவனது புதிய நிறுவனத்திற்கு பொருத்தமான பெயரை கண்டுபிடிப்பது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு புதிய வேலையாட்களும் தேவைப்பட போகிறார்கள். இந்த நேரத்தில் சில நாட்களுக்கு முன்பு வேலை தேடி வந்த இந்துவை அவன் நினைவு கூர்ந்தான். அவன் தன் போனை எடுத்து இந்துவின் பெயரை தேடினான். அவள் பேரை பார்த்ததும் அவன் உடனடியாக அவளுடைய எண்ணை டயல் செய்தான். 2வது ரிங்கிற்கு பிறகு இந்து போனை எடுத்து குட் மார்னிங் சார் என்றாள். இன்னும் 2 ஹவர்ஸ்ல என் ஆபீஸ்ல வந்து பாருங்க என்றான். ஓகே சார் என்றாள் இந்து சந்தோஷமாக. இந்துவின் பதிலை கேட்டு சர்வா போனை வைத்தான். அடுத்த சில நிமிடங்களுள் சர்வாவின் கார் மருத்துவமனையின் முன் வந்து நின்றது. லட்சுமணன் சுய நினைவு திரும்பும் வரை அங்கேயே இருக்கப் போகிறான். அப்படி இருந்தும் தன்னிடம் யார் பேச விரும்புகிறார்கள் என்றும் விக்டர் யாரை பற்றி சொன்னான் என்றும் சர்வா யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது விக்டரிடமிருந்து அழைப்பு வந்தது. போனை எடுத்த சர்வா விக்டர், நான் வந்துட்டேன், பார்க்கிங்ல தான் இருக்கேன். அவங்க ரூம் நம்பர் என்ன என்று கேட்டான். பாஸ், அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நானே வெளியே வரேன்.
நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன் பாஸ். இப்பதான் லட்சுமணன் சுய நினைவுக்கு வந்தான்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா ஹரிதா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. அவளும் சீக்கிரம் முடிச்சிடுவார்னு டாக்டர் சொன்னாரு என்றான். அதை சொல்லும்போது விக்டர் மருத்துவமனையின் படிக்கட்டுகளில் இறங்கிக் கொண்டிருந்தான். அவன் வார்த்தைகளை கேட்டு சர்வா நிம்மதி பெருமூச்சு விட்டு, தேங்க் காட், அட்லீஸ்ட் ஒருத்தராச்சு சுய நினைவுக்கு வந்தாங்களே என்றான். பேசிக்கொண்டே விக்டர் மருத்துவமனையிலிருந்து வெளியே வருவதை பார்த்த சர்வா அவன் கையை அசைத்தான். விக்டர் அவன் அருகில் வந்ததும் சர்வா, எல்லா பில்லும் செட்டில் பண்ணிட்டியா என்று கேட்டான். அதைக் கேட்ட விக்டர் தயங்கிக் கொண்டே, இன்னும் இல்ல பாஸ் என்றான். சர்வா அவன் மீது கோபப்படுவதற்குள் அவன் அவனை ஒரு பெரிய அறைக்கு அழைத்துச் சென்று, பாஸ், அவங்க 2 பேருமே இந்த ரூம்ல தான் இருக்காங்க என்றான். சர்வா அந்த ரூமுக்குள் நுழைந்தபோது அங்கே லட்சுமணனின் தலை, கழுத்து மற்றும் கைகளில் கட்டு போடப்பட்டிருந்தது. அவனை பார்த்தபோது அவன் ஒரு பயங்கரமான கார் விபத்தில் சிக்கியது போல் தோன்றியது. கதவு திறக்கும் சத்தத்தை கேட்டு லட்சுமணனும் கதவை நோக்கி திரும்பும்போது அவன் சர்வாவை பார்த்தான். டைகர், நீங்க இங்க என்றான். சர்வா ஒரு புன்னகையுடன் அவன் அருகில் சென்று, இப்போ எப்படி இருக்க லட்சுமணன் என்று கேட்டான். அதைக் கேட்ட லட்சுமணன், நான் நல்லா இருக்கேன் பாஸ். என்னோட வைஃபை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியல. நீங்க தப்பா நினைக்கலேனா நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த பத்தி கேட்கலாமா என்று பயந்து கொண்டே கேட்டான். அவன் என்ன கேட்கப் போகிறான் என்பது சர்வாவுக்கு தெரியும். அதனால் அவன் முன்கூட்டியே, உன்னோட பொண்ணு பிந்துவும் இப்ப ரொம்ப சேஃபாதான் இருக்கா, அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத என்றான். பல வருட அடக்குமுறைக்கு பிறகு லட்சுமணனின் முகத்தில் இறுதியாக ஒரு புன்னகை தோன்றியது. பல வருடங்கள் கழித்து முதல் முறையாக இன்று அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அந்த சந்தோஷத்தில் அவன் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவன், ரொம்ப ரொம்ப நன்றி டைகர். இந்த உதவிக்கு நான் எப்படி கைமாறு பண்ண போறேன்னே எனக்கு தெரியல. சாகர வரைக்கும் நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன்னு மட்டும் நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன் என்றான். அதைக் கேட்ட சர்வா சிரித்துக் கொண்டே, அது எனக்கு தெரியும். இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அப்பதான் நீ சீக்கிரம் ரெடியாக முடியும். ஏன்னா உன்னோட பொண்ணு பிந்து உன்னையும் ஹரிதாவையும் ரொம்ப மிஸ் பண்றா என்றான். பிந்து என்ற பெயரை கேட்டதும் லட்சுமணனின் கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. நானும் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன் பாஸ். நான் அவளோட முகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சில சமயம் இனிமே அவளை நான் பார்க்கவே முடியாம போயிருமோன்னு எனக்கு தோணி இருக்கு. ஆனா நீங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்க என்றான். சர்வா அவன் தோளை லேசாக தட்டிக் கொடுத்து, இது உனக்கு கிடைச்சிருக்கிற புது வாழ்க்கைன்னு நினைச்சுக்கோ லட்சுமணன். இனிமேலாச்சும் கருடன் மாதிரி ஆளுங்க கூட சேராம ஒழுங்கா இருக்க பாரு. நானே உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கித்தரேன் என்றான். அதைக் கேட்டு லட்சுமணனின் புன்னகை இன்னும் அதிகமானது. அவன் எழுந்து சர்வாவின் கால்களை தொடப் போனான். ஆனால் சர்வா அவனை தடுத்து அவனை மெதுவாக அவன் படுக்கையில் படுக்க வைத்தான். அப்போது விக்டர், பாஸ், நான் போன்ல சொன்னேல ஒருத்தங்க உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு, அவங்க வெளியே இருக்காங்க என்றான். சர்வா அவன் பக்கம் திரும்பி தலை அசைத்து, சரி, அவங்கள உள்ள வர சொல்லு. அப்புறம் கார்ல பணம் இருக்குது, அதை எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணு என்று சொல்லி சர்வா தன் கார் சாவியை விக்டரை நோக்கி வீசினான். விக்டர் அதை ஒரு கையால் பிடித்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றான். அவனை பார்த்து கொண்டே லட்சுமணனும் மெதுவாக கண்களை மூடினான். சர்வா அவன் நெற்றியில் சுருக்கங்கள் தோன்றியதையும் கண்களின் ஓரங்களில் கண்ணீர் இருப்பதையும் கவனித்தான். அவன் உடனே, ஏய், இப்ப என்னாச்சு லட்சுமணன்? வேற ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். லட்சுமணன் வலியில் மீண்டும் கண்களை திறந்தான். அவன் ஏதோ சொல்ல விரும்பினான். ஆனால் வார்த்தைகள் அவன் தொண்டையில் சிக்கிக் கொண்டன. லட்சுமணன் என்ன சொல்லப் போகிறான்? சர்வாவை கோபப்படுத்தும் எதையாவது சொல்லப் போகிறானா? ஹரிதா உண்மையில் சுய நினைவிற்கு திரும்புவாளா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.